வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்ப்போம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் இந்த பாஞ்சு இப்போ நான் தொட்டு காட்டிகிட்டு இருக்கேன்ல, இந்த பாஞ்சு மருமக அவங்க வீட்டுக்கு ஆர்டர் பண்ணும்போது எனக்கும் வாங்கி கொடுத்தாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இது என்னாச்சுன்னா, அப்போ நம்ம அந்த அடுப்பு மேடு கழுவும் போது எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும்ல, எப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அதை தொடச்சி வைக்கும்போது அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கும். இது போய் இழுத்து தண்ணி இழுக்க மாட்டேன்ருச்சு. தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு நினச்சேன். அப்புறம் என்ன நினச்சேன்னா, ஒரு வாட்டி இதை கழுவி பார்ப்போம். ஏன்னா இது 75 ரூபாயோ என்னமோன்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சுப்பா. நான் வீடியோ கூட போட்டிருப்பேன். என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, இதில் இப்போ ஒரு அந்த லிக்விடு போட்டேன் பாருங்கள். அது என்னது, டைல்ஸ் எல்லாம் கழுவுறது, அதாவது கரை பிடிச்ச கழுவுறது. அதை போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிட்டேன். அதாவது அந்த எண்ணெய் பிசுக்கு போகிற அளவுக்கு நல்லா அலசிட்டேன். அலசினதுக்கப்புறம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நிறம் அப்படி இருக்குது. ஆனால் பழையபடிக்கு அடுப்பு கழுவுனா செஞ்சால் அந்த தண்ணி அழுக்கெல்லாம் நல்லா உள்ளே உறிஞ்சிக்கிறது. என்ன ஆகும்னா, எல்லாத்தையும் இழுத்து அதுக்கு அவ்வளவுதான். அதோடைய அந்த முழுமையான எல்லா இடத்துலையும் இந்த எண்ணெய் பிசுக்கு போய் சேர்ந்த உடனே தண்ணி இழுக்க மாட்டேன்ருச்சு. அதே மாதிரி இந்த பாருங்கள், இப்போ இழுக்குது பாருங்கள். அதே மாதிரி துடைக்கும் போதும் ஒரு இதுவாக இல்லை, மனசு திருப்தியாக இல்லை. இப்போ நான் அந்த லிக்விடை ஊற்றி அந்த கல்லை வச்சு தட்டி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வாங்குறம்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்குப்பா. கலர் தான் எண்ணெய் மாதிரி கருப்பாகி போச்சு. அதை நான் 2-3 வாட்டிக்கு போட்டு கழுவி பார்த்தேன், ஒன்றும் செட் ஆகலை. ஆனால் முதல்ல மாதிரி இருக்குது. என்னென்னா, இப்போ இதை ஆர்டர் பண்ணி செஞ்சு அதுக்கப்புறமா நம்ம வேலை பார்க்க முடியும். இந்த வேலை எப்போ செஞ்சேன்னா, இப்போ கிருஷ்ணன் ஜெயந்தி வந்துச்சுல்ல, அப்போ நான் வேலை செஞ்சிட்ருக்கிறத பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, உன் வேலையிலேயே குறிக்கோளாக இருக்கிறைய எனக்கு ஏதாவது கொடுக்குறியான்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. வீடியோ எடுத்தோன்னே அப்படியே கம்முன்னு இருந்துருச்சு. அதுக்கப்புறம் இட்லி எடுத்து கொடுத்தோன்னே வாங்கிக்கிட்டு நீ உன் வேலையை பாரு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த மேடையிலையும் கேஸ் ஸ்டவ்லையும் இவ்வளவு அழுக்கு, அதாவது நிறையா எண்ணெய் பசி இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, 2 மாதமாகவே எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. அதனால் அடுப்பு மேட்டில் அப்பப்போ வெறும் துணியை வச்சு, அதாவது ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு விட்டுட்டேன். அது என்னென்னா, கொஞ்சம் அதிகமாக அழுக்கு சேர்ந்துருச்சு. இந்த இடுக்குலெல்லாம் நிறையா எண்ணெய் பசை. அதனால் என்ன பண்ணேன், கத்தி மேலே அந்த கறி துணியை வச்சு நல்லா அப்படியே சுற்றிட்டு அதை வச்சு கொஞ்சம் எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, வீடை நல்லா சுத்தமாக வச்சுக்கிறணுன்னு ஆசையாக இருக்கும். சில நேரம் எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலைன்னா என்ன பண்ணுவேன்னா, அடுப்பு மட்டும் மேலே தொடச்சிட்டு கீழேயும் ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு விட்டுருவேன். அந்த மாதிரி இந்த ஒரு 2 மாதத்தில் ஒரு 5 வாட்டி தொடச்சிருப்பேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் இந்த அப்பப்போ இந்த காக்காய்க்கு சாப்பாடு தண்ணி வைக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குமா, அதனால் பேப்பரை போட்டு இந்த அடுப்புக்கு மேலே சின்ன இது வைக்கிறோம் இல்லையா, அதை வெயிட்டுக்காக அங்கே வச்சுருப்பேன். ஏன்னா டக்குன்னு பறந்துட்டா, ஏன்னா கீழே தானே நம்ம ஸ்டவ் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுங்கிறதுனால மேலே அப்படி வச்சு விட்ருவேன். அந்த கரண்டியில் தண்ணி வச்சுருவேன். அவங்க எப்போ வேணால் சாப்பிடட்டும்னு. இது என்னாச்சுன்னா, சாப்பிட்டுட்டு வேறு எங்கேயோ இந்த கருவாடு மீன் எதையாவது எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் முக்கி அப்படி இப்படி சாப்பிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, தெரிக்குது சமைக்கும்போது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த தட்டை வச்சுருக்கேன். இது என்ன ஆகுதுன்னா, அப்படியே கொஞ்சம் வருது கனமாக இருக்கிறதுனால. அதை கொஞ்சம் டைட்டாக வைக்கணும் அப்படின்ட்டு இந்த எஸ் வளைவு கம்பி இருக்குல்ல, அதை அந்த ஜன்னலில் மாட்டி அப்படியே இழுத்து மாட்டி விட்ட உடனே அது தட்டு வராது. நம்மளாக எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி வச்சிட்டோம்னா அவங்க பாட்டில் எடுத்துகிட்டு போவாங்க. நமக்கு பிரச்சனை இல்லை, மூடி இருக்கும். அப்பாவுக்கு இந்த இடத்துல வச்சா பிடிக்காது, கோவப்படுவார். வேறு எங்கே வைக்கிறது, நம்ம அங்கிட்டு இங்கிட்டு போய் வைக்க முடியாது. தகரத்தில் வச்சாலும் அவங்க சங்கடப்படுறாங்க, எங்கேயும் வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு தேவை வாயில்லாத ஜீவன், சாப்பிட்டு போனால் சந்தோஷம். இங்கே பாருங்களேன், அடுப்பு மேடையெல்லாம் உண்மையிலேயே இந்த பாஞ்சை வச்சு தொடச்சதுக்கப்புறம் தான் மனசு நிம்மதியாக இருக்குது. துணி வச்சு தொடச்சி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. இதில் நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் துணியை அப்பப்போ அலசுறதா இருக்குது. இது இழுத்துருது அப்படியே தண்ணியை. இப்போ பாத்திரம் கொஞ்சம் இருக்குது, துலக்கணும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டப்பா, இந்த வீடு மொழுகிறது பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு இல்லையா, உடஞ்சி போச்சு இல்லை கம்பி. அதை ஒரு பேப்பரை வச்சு செஞ்சு கட்டியெல்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டேன். இந்த கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்யின்னு அலைஞ்ச கதையாக இது வாங்கி ஒரு 3 வருஷத்துக்கு மேலாச்சு. வீடு மொழுகிறதுக்கு வாங்கினது தான். ஆனால் இதை நான் வீடு மொழுக யூஸ் பண்ணாமல் செவத்தில் இருக்கிற அந்த நூலாம்படை தூசியை தட்டுறதுக்காக வச்சுருந்தேன்.
அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், ஏன் நம்ம இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? ஒன்று கடையில் வாங்கணும், அது அந்த டப்பா மேலே கிடக்கு, இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா உண்மையிலேயே சூப்பராக இருக்குப்பா. இப்போ இதைத்தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சந்து பொந்து எல்லாம் மொழுகுது. அப்புறம் நம்ம அந்த செவத்தை இது பண்ணுறதுக்கு பிறகு ஒன்று வாங்கிக்கிடுவோம். இப்போ இதை வச்சு நம்ம நல்லா வீட்டை மொழுகிக்கிறலான்ட்டு அந்த மிஷின் கடியில் கூட நான் தள்ளி வச்சுட்டு மொழுகுவேன். இப்போ இது வந்ததுக்கப்புறம் மிஷின் கடியில் கட்டில் கடியில் மொழுகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நாராயணன் ஏதாவது ஜூஸு கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு அந்த டப்பாவை அப்படியே போட மாட்டேன். அந்த கத்தியில் வச்சு லேசாக அறுத்துட்டு போடுவேன். இல்லைன்னா இந்த மாதிரி அடுப்பில் வச்சு லேசாக இலக்கிட்டு போட்டுருவேன். இல்லைன்னா பின்னை வச்சு குத்தி ஓட்டை பண்ணி போட்டு விட்ருவேன். ஏன்னா இதை திரும்ப யூஸ் பண்ணுறாங்க, அதுலேயே நம்மளுக்கு கூல்ட்ரிங்க்ஸு ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படிப்பா அதை அப்படியே போடுறது? அதனால் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரை பாய்ப்பா.